வணக்கம். முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வாயிலாக ஆண்டிவட்டி பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உண்மைத்தன்மை நடந்து கொண்டு இருக்கிறது. இளைய தலைமுறை இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். மூச்சு பேச்சு நிறைய அதுக்கு தேவை, பழக்க வழக்கம் தேவை. இருந்தாலும் இவரை நான் சிறு வயதில் சிறுவனாக இருந்தாலும் இவருடைய அனுபவத்தில் பெரியவனாக எடுத்து இந்த ஒரு அற்புதமான பேட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டிவட்டி டு உசிலம்பட்டி கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, 22 கிலோமீட்ரு. 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் ரன்னிங்கில் போய் அங்கே போய் ஸ்டேவ் ஆவார். திருப்பி ரிட்டர்ன் அங்கேருந்து வந்தால் அதே 2 மணி நேரம் 5 நிமிஷம். கிட்டத்தட்ட ஆண்டிவட்டி டு உசிலம்பட்டி டு ஆண்டிவட்டி அப் அண்ட் டவுனு 2 மணி நேரம் 5 நிமிஷம், 2 மணி நேரம் 5 நிமிஷம். பெர்ஃபெக்டாக செய்வா. அப்படியே அந்த ஒரு வீரியமான தம்பி தான் இவர் தான் ரயில்வேக்கார் ராசையா அவருடைய கடைசி செல்ல மக. அவன் சதீஷுக்கு நேரம் மூத்தவில் கண்ணம்மா மயன். இவர் தான் கண்ணம்மாவுடைய கணவர். இவர் தான் பாண்டி என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா முருகு பாண்டி. நல்ல மனுஷன். லொடக் பாண்டி மங்களா அது மாதிரி இவர் முருகு பாண்டி. நல்ல மனுஷங்க, வெள்ளந்தியான ஆளுங்க. இதில் என்னென்னா, இது ஒரு பெரிய இப்போ கொண்டம்நாயக்கம்பட்டிக்கு ஒரு விஷயமாக அனுப்பிச்சி விட்டேன். சைக்கிளில் போயிருக்காப்புலன்னு நினச்சேன். ஆனால் நடந்தே வந்துட்டான் பாவா. அது எனக்கு மனசு ரொம்ப நெகிழ வைக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நேரம் ஆகி போச்சுன்னு அதுக்கு நீங்கள் வருத்தப்பட்டுங்க. அப்போ நடந்து போய் வந்ததெல்லாம் நினைக்காதீங்க. போன திங்கக்கிழமை கூட தான் ஆண்டிவட்டிலேருந்து உசிலம்பட்டிக்கு நான் ரன்னிங்லேயே போய் 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் வந்தேன்னு சொன்னார். அது ஒரு வார்த்தை எப்படின்னு உலமாற அவருடைய திருவாய் மலர்ந்து உண்மையானு கேட்டுருவோம். ஏன் தம்பி, இது எத்தனை வருஷமாக உங்களுக்கு இந்த பழக்கம்? இது எப்படி உருவாக்கிக்கிட்டீங்க? ஆண்டிவட்டி 2 வருஷமாக. குறைஞ்சபட்சம் காலையில் எத்தனை டு எத்தனை கிளம்புவீங்க? 5 டு 7. 5 டு 7 2 மணி நேரம். 7-7:05 அங்கே இருப்பீங்க. இல்லை அப்படியா? நானாக சொன்னால் ஏதோ வீம்புக்கு சொன்ன மாதிரி இருக்கும். நீங்கள் அனுபவத்தை சொல்கிறப்ப கடவுள் பொதுவான ஒரு பதிவு. இது திருப்பி வரப்போ எத்தனை மணி நேரம்? அதே தானே உண்மையிலேயே? இது 2 வருஷ காலமாக சரியில்ல. குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தில் எத்தனை வட்டம் போய் வந்துருக்கீங்க? 15-16 நாள். அங்கே இங்கே ஆண்டிவட்டியில் யார் இருக்குது, உசிலம்பட்டியில் யார் இருக்குது? என்ன காரணத்தின் காரணமாக போயிட்டு வரீங்க ரன்னிங்காகவே ஓடி? ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறீங்களா? எத்தனை சென்டிமீட்டர் இருக்கீங்க? ஹைட் இல்லை. 167. ஏன் அந்த ஆர்மிக்கு காண்டி தான் நீங்கள் முயற்சி பண்ணீங்களா? அப்போ அந்த கிரவுண்ட்லலாம் போய் 400 கிலோமீட்டர் சுற்றிலாம் வந்தீங்களா? அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்களா? அப்போ ஹைட் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால தான் இருக்கீங்களா? ஏன் இந்த நம்ம இந்திய இராணுவ அதிகாரிகளில் பார்த்திங்கன்னா ஹைட்டுங்கிற ஒன்று ஒரு பொருட்டாக எனக்கு தெரியல. அது என்ன காரணமோ இருக்கலாம். இருப்பிலும் இப்படி ஒரு திறமை வாய்ந்த நல்லவர்களை ஆஃபீஸுக்குள்ளே கூட அதிகாரியாவோ இல்லை பார்டரில் ஒரு அதிகாரியாவோ கூட நியமனம் பண்ணலாம். ஹைட்டுங்கிறது ரைப்பில் பிடிக்கிறதுக்கா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. 168 சென்டிமீட்டர் என்னமோ நினைக்கிறேன். அப்படி சென்டிமீட்டர் அதைகளை பார்த்துட்டு திறமைகளெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பாரத தேசத்தை நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சீரிய தலைமையில் இராணுவத்தை எல்லாம் கட்டமைப்போடு கட்டுக்காப்போடு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பயங்கரமான அங்கே முன்னுரிமை தந்து இப்போ 2026 கூட அக்னி பார்த்து இதெல்லாம் செலெக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆள் எடுக்கிற அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அங்கங்கே பார்த்திங்கன்னா பரீட்சை வச்சு முதல் கட்ட இது நடந்து ஒரு சில இடங்களில் மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பிடிஆர் காலேஜிலலாம் ஆர்மி அகாடமியில் படித்தவங்க பூரா போய் பரீட்சை எழுதி வெற்றி தோல்வியை கண்ட இருவாளர் இருக்காங்க. அதில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகலுமாக வழியாக திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு அப்படின்னு மாவட்ட வாரியாக போய் அங்கங்கே இருக்கக்கூடிய ப்ளே கிரவுண்டில் போய் ஓடுறாங்க. 400 மீட்டர் ஓட்டம். அது வருகின்ற 1ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அப்போ முதல் நாள் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, மறுநாள் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரெண்டுமே நடக்கும். அங்கே அம்மாவோ அப்பாவோ கூட போய் ஸ்டே பண்ணி ஃபேமிலியோடு அதில் போய் வின்னாகி நம்ம பிள்ளைய ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டியாக இருக்கிறவன இந்த ஒரு மத்திய பாரத தேசத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய பிரதமர் மோடிஜி அவருடைய சீரிய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு அது இராணுவ அதிகாரம் அந்த இன்றைக்கி எதிரி நாடு என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானை எல்லாம் சுட்டு வீழ்த்தி தள்ளி 3 நாட்களில் போரை முடித்து அவர்களுக்கு உயிர் பயத்தை காட்டி உண்மையோடு உன்னதத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஊக்கமான ஆர்மி பட்டாளம்னு சொல்லக்கூடிய அதில் இருக்க நிறையா பிள்ளைகளுடைய ஏக்க கனவுலாம் போக்கி சிறு தவறுகள் குறைகள் இருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அதை மன்னித்து ஏற்று அவர்களுக்கெல்லாம் கையில் கஞ்சா, பீடி, சிகரெட் என்று மாநில முதல்வர்கள் எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு அதை கட்டி காப்பாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த பாரத தேசத்தின் காவல் தெய்வம் பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய அரசு தலையிட்டு சின்ன குறைகளை எல்லாம் மன்னித்து, குற்றம் ஏதும் நேர்ந்து விடாத குறைகளை எல்லாம் மன்னித்து, பீடி சிகரெட்டை கையில் ரைபிளை கொடுத்து இந்த தேசத்தை காப்பாற்ற பெரிய பேராதரவு கொடுக்கணும் மத்திய அரசாங்கம். இந்த ஆர்மி மாத்திரம் இல்லாமல் ஆர்மி, போலீஸு
எல்லாமே இருக்குது. அதுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கணும்னு முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி தம்பியெல்லாம் நாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இவரெல்லாம் தொடர்பு கொண்டு மீண்டும் அவரை எதிர்காலத்தில் அரசு ஊழியனாக ஆக்க வேண்டும். இத்தகைய நல்ல உள்ளங்களெல்லாம் வந்தால் தேசம் ஒரு கட்டுக்காப்பாக இருக்கும் என்று என்னுடைய நம்பிக்கை. இவருடைய பையன்தான் அவர். பிள்ளையை நல்லா தெளிவாக வளர்த்திருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கதாபாத்திரம்தான் பாண்டி. மகாராஷ்டிரா ஒரு முறுக்கு இதெல்லாம் தயார் பண்ணுறாரு. குடிசை தொழிலாக தயார் பண்ணாலும் பிள்ளைகளை ஒரு அரசு ஊழியனாக்கி இந்த தேசத்துக்கு தேசப்பற்று மிக்க ஒரு நல்ல பிள்ளைகளாக பார்க்க வேண்டும் என்று அவருடைய எண்ணம் ஈடேறுவதற்கு இன்னும் ஓரிரு பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்கள போல் நானும் தான் எங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா உலகத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு கொடுங்க. நன்றி. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் வண்ணமாக பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியாவிடையோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூபர். நன்றி. வணக்கம்.